30 எம்எல்ஏக்கள் இறைவன் ஆசீர்வதித்தால் அமைச்சர்கள் வருவாங்க. காங்கிரஸ் பிடிவாதமா இருக்க மாதிரி பாஜகவும் கூட்டணி ஆட்சியில பிடிவாதமா இருக்கு. எங்களுக்கு பிடிவாதமே கிடையாது. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்களுக்குள்ள எந்த நாப்பிலே சொல்லிட்டோம். அவங்களுக்கு பேசும்போது எங்களுக்குள்ள எந்த பிடிவாதமும் கிடையாது. எங்களுக்கு இந்த ஆட்சியை அகற்றணும், அவ்வளவுதான். 2024 நாங்க செட் பண்ணி காட்டுவோம். இங்க எல்லாமே கஞ்சா நடக்கா இல்லையா? நான் ஒரே உங்கள்கிட்ட கஞ்சா இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? போய் சொல்லுறேன். 2 மாசத்துக்கு ஒருக்க மின் கட்டணம் வசூல் பண்ணுன்னு சொன்னாங்க. சாரி, 2 மாசம் ஒருத்தர் இருக்கிறத 1 மாசத்துக்கு செஞ்சாங்களா இல்லையா? அப்ப யார் போய் சொல்றாங்க? 1000 ரூபாய் மகளிர் தருவோம்னு சொன்னாங்க. 28 மாசம் தரல. யார் போய் சொல்றாங்க? எல்லா மகளிரும் கொடுக்கல. 1,31,00,000 பேர் கொடுத்திருக்காங்க. மீதி பெண்களே இல்லையா? கேட்டா குடும்ப பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. யார் போய் சொல்றாங்க? முதலமைச்சர் போய் சொல்றாரா? நரேந்திர மோடிஜி போய் சொல்றாங்களா? 15 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. நேற்று கூட 1700 கூட தூத்துக்குடியில, போன வருஷம் 4500 கோடி. அப்ப முதலமைச்சர் போய் சொல்றாங்களா? பிரதம அமைச்சர் போய் சொல்றாங்களா? யாரும் அது தவறான தகவல். யாரும் போடான்னு சொல்லல. வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணங்கள் எடுத்தா ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் பெருமான தொகை கிடைக்கிற அளவுக்கு கருப்பு பணம் இருக்குது. அது வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்ப சார் நடக்கும்? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளைக்கு நியூஸ்ல வரதா தகவல் இருக்கு. நாளைக்கு அவங்க வரல. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறகு அதனுடைய அண்ணன் இபிஎஸ் அவரோட கலந்து பேசி எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதனுடைய அடிப்படையில் நாங்கள். சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது பாதிப்பாக கட்சி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இதுவரை நம்ம அப்படியே ஒன்றும் நடத்தல. அதாவது அடிப்படையான வசதி இப்ப குடிநீர் வசதி முதல்ல அது யார் கொடுக்கிறா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார். ஜல்ஜீவன் திட்டம் தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் குடிநீர் கொடுக்கிறது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. சாலைகள் போடுவது மத்திய அரசுடைய பணம். வீடுகள் கட்டி தருவது 60% மத்திய அரசு பணம். எல்லாமே மத்திய அரசு பணத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா ரேஷன் கடைகளையும் பொருட்கள் மத்திய அரசு இலவசமாக கொடுக்கும். தமிழக அரசு அதை தாங்கள் கொடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மத்திய அரசு திட்டங்கள், மத்திய அரசு பணம் தான்